போன எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ரோஸும் சொல்லியிருப்பாங்க டீமன் லார்டோட ஆர்மியை சேர்ந்த வீரர்கள் எல்லாருமே நம்ம நாட்டை அட்டாக் பண்றதுக்காக தயாரா இருக்காங்க. அப்ப ஹீரோவும் இது கேட்டு ஷாக் ஆயிட்டு அப்படின்னா அந்த வார் முடியலையே ஒண்ணுமோ. ஆமா, அந்த வாரோட ஃப்ரண்ட் லைன்ல நீ அடிப்பட்டவங்க எல்லாருமே ஹீல் பண்ணி ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்ப நீ தயாரா இருக்க. அந்த வார் டைம்ல நம்ம கிண்டத்துக்கு நீ ஒரு முக்கியமான ஆளா இருப்ப அந்த சோல்ஜர்ஸ்க்கு நடுவுல. இதே நானா என்ன மாதிரி வேற யாரும் ஹீலர்ஸ் இல்ல, நான் ஒருத்தன் தானா? ஆமா, என்ன இருந்தாலும் நம்ம கிட்ட 2 ஹீலர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வெவ்வேறு விதமான ரூல்ஸ் இருக்குது. அப்படின்னா எனக்கு பயங்கரமான வேலை இருக்கும் போலயே. ஆமா, அந்த வார் டைம்ல முக்கியமான ஆளே நீ மட்டும்தான். அதனால எல்லாத்துக்குமே தயாராரு. அதுக்கப்புறம் இந்த டீமன் லார்டு இருக்கிற அவங்களோட இடத்த காமிக்க. அப்ப இந்த இடத்துல அந்த லார்டும் கேட்டிருப்பான், நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் பேட்டிலுக்காக தயாரா இருக்காங்களா? ஆமா சார், எல்லாமே தயார் நிலையில தான் இருக்குது. உங்களோட உத்தரவுக்காக தான் எல்லாருமே காத்துன்னு இருக்காங்க. நல்லது. சரி, அந்த பேட்டில் நீ எந்த விதமான கமெண்டியும் முன்னிருந்து சொல்லாத. அந்த வேலைக்கு நீ பண்ண வேணாம். அதனால அந்த ஃபைட்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. சரி, முடிவா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? என்ன நீ இப்படி கேட்டுட்டேன்? சரி அமீலா, சரி கிளம்பு. ஓகே சார் அப்படின்னு அவங்களும் கிளம்பி வர. அப்ப வரும்போதே அவங்களும் திடீர்னு கொஞ்சம் பதட்டத்தோட நின்று இருக்காங்க. அதை பார்த்துட்டு வேற ஒரு டீமனும், என்னடா இது 3rd ஆர்மி கமாண்டர் ரொம்ப நர்வஸா இருக்க மாதிரி தெரியுது. டீமன் லார்டு கூட எதுனா மனஸ்தாபமா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல மாஸ்டர் டாக்டர். அந்த மாதிரிலாம் கூப்பிடாதுவா, அது கொஞ்சம் வியர்டா இருக்குது. என்னோட நார்மல் நேமே நீ சொல்லி கூப்பிட்டாலே போதும். சரி சரி, நீங்க என்னோட புதிய டீமன் மாடிஃபைடு மாஸ்டர் புரோட்டோடைப்பை பாக்குறீங்களா? அது எல்லாமே முழுசா ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவனும் அவங்க போய் இந்த டீமன் மாடிஃபைடு மாஸ்டர் காமிக்க. இதை பார்க்க எப்படி இருக்குது? பயங்கரமான விஷமும் ஆக்ரோஷமான அட்டகாசமான உடம்பும். இதுதான் டீமன் மாடிஃபைடு மாஸ்டர் புரோட்டோடைப் 72. அப்ப அவங்களும், ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச புரோட்டோடைப் வந்து 71 தானே? இதே மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி ஒரே பேர் தானே? அது கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லிங்கர் கிண்டத்திலேயே காணாம போயிடுச்சாமே. கடைசியா நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் எனக்கு தெரிய வந்தது. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த நாட்டை சேர்ந்த எனிமி ஆர்மி கமாண்டர், அவரோட பேரு சிக்லஸ். அவர் வேணா இதை தோக்கடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, போன புரோட்டோடைப்பை விட இது 72, அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அதை உருவாக்கி இருக்கேன். சரி சரி, நானும் இதை நம்புறேன். ஆமா, நீ சொன்ன மாதிரி அந்த லிங்கர் கிண்டத்தை சேர்ந்த சிக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டென்ஷனாவே, என்ன ரொம்ப பழி தீக்கணும்ன்ற வெறியில இருக்கீங்களோ? அது மட்டும் இல்லாம அந்த கிட்னாப்பர் குரூப்ஸை பத்தி நான் சில ரூமர்ஸை கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டா சொன்னேன். அந்த கிட்னாப்பர் குரூப்பை சேர்ந்தவங்க யாருமே அவ்வளவா ஃபைட் பண்ண மாட்டாங்க. பேட்டில் ஃபீல்டுல அடிப்பட்ட சோல்ஜர்ஸை அவங்க அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது. அவங்க எல்லாருமே அவ்வளவு தகுதி வாய்ந்தவங்களா என்ன? அப்படிலாம் இல்ல. இதுலயும் முக்கியமா உங்களோட பாஸா இருக்கிறது அந்த ஒரு ஹீலர் மட்டும்தான். அவ தான் அந்த ஃப்ரண்ட் லைன்ல இருந்து எல்லாரையும் காப்பாத்தி சண்டை போடுவா. அவ ஃபைட்டிங்லயும் சரி எல்லாத்துலயுமே சரி பயங்கரமான ஆளு. அந்த உமனை பார்த்தா மட்டும் என்னோட மாஸ்டர் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போனாரு. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அவ என்னோட கையால தான் சாவு அவளுக்கு. சரி சரி, இப்ப வரப்போற பேட்டில கூட நீ யாருக்கும் கமெண்ட் பண்ற மாதிரி போலியாமே பேச்சு. வேற யாரோ போட்டிருக்காங்க போல. ஆமா, அதை பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. நான் அந்த ஃப்ரண்ட் லைன்ல இருந்து யாருக்கும் கைடன்ஸ் கொடுத்து நான் சண்டை போட போறது கிடையாது. எனக்கு பதில் அந்த இடத்துல நின்று சண்டை போட போற ஆளு தி இம்மோர்டல் டார்க் மேஜிக் யூசர் பிளாக் நைட். அவர் தான் முன்னாடி போறாரு. அப்படின்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு படையே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காமிக்க அவனும் எல்லாம் முடிஞ்சுட்டு அப்பா ஜாலியா ஜம்முன்னு தூங்கி ஏஞ்சோம். இப்பதான் நல்லா இருக்குது, என்ன ஓட்டம் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சி இவனோட அந்த ப்ளூ கிறிஸ்லி கிராண்ட் கரடியை பாக்கிறதுக்காக வரான். அங்க வந்தா என்னப்பா இவ்வளவு நேரம் தூங்கிறேன்னு இவன் பேச்சை கேட்டு அதுவும் ஏஞ்சிக்க. அதுக்கப்புறம் இவனும் அதுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்காக பழம் எடுத்துன்னு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இவனும் ஊட்டி விட இவனும், என்ன இது எவ்வளவு நல்லா இருக்கா இருக்குது அப்படின்னு ஒன்னு எடுத்து சாப்பிட, நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா அதை பிடிங்க அந்த கரடியா சாப்பிடுது. இன்னொரு பக்கம் அவனை மயக்கிறதுக்காக அந்த கரடிக்கு பின்னாடி இருந்து அந்த முயலும் எட்டி பார்க்க, ரொம்ப அழகா இருக்கு, இதுக்கெல்லாம் மயங்காது. இல்ல இல்ல, நீ என்ன இது பண்ணாலும் நான் மயங்க மாட்டேன். அதுக்கெல்லாம் அது திரும்பியும் போயிட்டு அந்த மாதிரி பண்ண எல்லாம் பழத்துக்கோசம் தான். சரி சரி, சும்மா என்ன வெறுப்பு எதுனே இருக்கு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பழத்தை கொடுக்க அது அமைதியா சாப்பிட்டு இருக்குது. எனக்கு தெரியும் நீயும் தான் ப்ளூ கிரீன். இதை கேட்ட ரோஸும், என்னது ப்ளூ கிரீனா? ரோஸ் நீங்களா? இதோட பேர் என்ன சொன்ன? ஆமாங்க, இதோட பேரா அந்த புக்ல படுது ப்ளூ கிறிஸ்லி தான். அதான் சுருக்கமா ப்ளூ கிரீன் சொன்னேன் அப்படின்னு சொல்ல இவங்க பண்ற காரியத்துல அவங்களும் பார்த்து முயற்சிட்டு இருக்காங்க. சரி ஆனந்தாச்சு. இதுக்கப்புறம் இவனும் நம்மளோட ரெஸ்கியூ ஸ்குவாட்ல அவன் ஒரு ப்ராப்பர்ட்டியா மாறிட்டான் நமக்கு. இவன் ஒரு ப்ராப்பர்ட்டியா? இவனை வச்சு இதுக்கப்புறம் பயங்கரமான வேலையை நான் பண்ண போறேன் அப்படின்னு அவனும் வில்லத்தனமா பார்க்க அதுவும் பயந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்குது. சரி சரி, என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க அப்படியா? அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோக்கு தான் அந்த பிளானு. அந்த ப்ளூ கிறிஸ்லிய நம்ம ஹீரோவை சமந்து ட்ரைனிங் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் அழுவணும் கன்ஃபார்ம். இவன் பார்த்தா இவன் பயந்துட்டான் அந்த டைம். இவன் கூட சேர்ந்து நான் இப்போ ஓர நிலைமையா வந்துச்சு நம்மளுக்கு. ஏய், இது உன்னோட ட்ரைனிங்ல ஒரு பார்ட் தான், ஞாபகம் வச்சுக்க சரியா? ஏன்னா வார்ல எத்தனை ஒரு அடிப்பட்ட சோல்ஜர் இருக்க அந்த டைம்ல நீ அவரை தூக்கின்னு ஓடுற வரத்துக்காக தான் இந்த பிராக்டிஸே. என்னது அவரை நான் தூக்கின்னு வரணுமா? சரி சரி பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போக, பரவாயில்ல இவன் அந்த அளவுல வெயிட் இல்ல கம்மியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூக்கின்னு போறான். இந்த டைம் இவன் போகும்போது முதல்ல இருந்து இவன் அட்டாக் பண்ண, டேய் என்னடா பண்றீங்க? அதுவா பிக் சிக்ஸ் எதுவும் உனக்கிட்ட சொல்லல? பேட்டில் ஃபீல்டுல எனிமி கிட்ட மாட்டாம அடிப்பட்டவங்களை தூக்கின்னு போறதுக்காக தான் இந்த பிராக்டிஸே. அதுல எனிமியை வந்து உன்னை பிடிக்க கூடாது அட்டாக் பண்றாங்க
மாட்டான், அந்த மாதிரி நீ தப்பிச்சு ஓடணும், அதனால நாங்க என்ன வேணா பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க தப்பிச்சு ஓடுறான். ஒரு பொறியை உனக்கு வைக்க. ஆனா நம்ம ஹீரோ அசட்டா அதெல்லாம் தாண்டி வந்துடுறான். கூடவே அவனோட ஹீலிங் மேஜிக் அவனை யூஸ் பண்றதுனால அவனோட உடம்பு டயர்டாகவும் போயினே இருக்கான். ஒரு கட்டத்துல இவனும் டயர்டா அப்படியே படுத்துற. அப்ப நம்ம ரோஸும் என்னடா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு, இந்த பிராக்டிஸே உனக்கானது, ஏன்னா ஹீலர்ஸ் எப்பவுமே மற்றவங்களை ரெஸ்கியூ பண்ணி அவங்களை ஹீல் பண்றது மட்டும்தான் வேலை. அதனால ரெஸ்கியூ பண்ணும்போது அவங்களை தூக்கிட்டு வரும்போது நீ எந்த விதத்திலையும் டயர்ட் ஆகாம எனர்ஜியோட வரணும், அதுக்கான பிராக்டிஸ் தான் இது. அதனால நீ அந்த அளவுக்கு எனர்ஜியை புஷ் பண்ணி அதிகமான லெவல்ல நீ அவங்களுக்கு சீக்கிரமா ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் ஹீல் பண்றாங்க. அவங்களும் ரொம்ப தேங்க்ஸ் ரோஸ். சரி, இதுக்கப்புறம் பர்மிட் கார்டு கொடுத்து நீ டவுன் உள்ள போயிட்டு சுத்தினுவா, அது மட்டும் இல்லாம இவனையும் தூக்கின்னு போ. என்ன சொல்றீங்க, இவனை தூக்கின்னு போனா மக்கள் யாரும் பயப்பட மாட்டாங்க? சொன்னதா சைடா போடா. அப்புறமா இவனும் அது கரடி பையில தூக்கின்னு போல மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு அது ப்ளூ கிறிஸ்லி கரடி தானே அப்படின்னு பார்த்து எல்லாரும் ஆச்சரியம் மட்டும் தான் பண்றாங்க. ஆனா ஹீரோவோ என்னடா இது ஒரு கரடி மாஸ்டர் தூக்கின்னு போயின்னு இருக்க, எல்லாரும் அசால்ட்டா பார்த்துட்டு ஒருத்த கூட பயப்பட மாட்டானே. அப்ப இவனும் தூக்கின்னு போகும்போது கரெக்டா அந்த கரடி பையிலும் ஏதோ ஒரு வாசனை மோந்து பார்த்துட்டு அங்க கூட்டணும் போ அப்படின்னு கை காட்ட, எங்க ஓ அங்கேயா, சரி சரி. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ காலையில கொடுத்த அந்த பழத்தை தான் இதுவும் மோந்து பார்த்துட்டு அந்த இதுக்கு வந்தது. வெல்கம், வாங்க வாங்க, ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வாங்கின்னு போங்க. சாரிங்க, நான் எந்த பணமும் கொண்டு வரல. சரி, இந்த பழத்தோட பேர் என்னதுங்க தம்பி? இதுவா, இது லோக்கல்ல ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட்பா, இதோட பேரு பெர்லிஸ். அதே மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டினுங்க, ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க, என் பின்னாடி இவ்வளவு பெரிய மாஸ்டரை சம்மந்துக்கு நானும் போயின்னு இருக்கேன், நான் சுத்தி இருக்கிற மக்கள் யாரும் அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி தெரியலையே. தம்பி, நீ அந்த ரெஸ்கியூ ஸ்குவாட்ல ஒரு மெம்பர் தானே? ஏன்னா உன்னோட யூனிஃபார்ம் வச்சே தெரிஞ்சுக்கினேன். ஓ ஆமா தம்பி, அந்த ரெஸ்கியூ ஸ்குவாட்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே இந்த சைடு நிறைய முறை வந்துட்டு போயினே இருப்பானுங்க, அதெல்லாம் இங்க சகஜமா நடக்கிற விஷயம் தான். ஓ அப்பனா நம்ம கேங் சேர்ந்த பசங்க தான் அடிக்கடி வந்துட்டு போயிருக்கானுங்க இந்த சைடு. இப்போ நீங்க சொன்ன டீட்டெயிலுக்கு ரொம்ப நன்றிங்க, ஆனா நான் அடுத்த முறை வரும்போது கொஞ்சம் பழங்களை நான் வாங்கிட்டு போறேன். சரி சரி தம்பி, இவ்வளவு நாளா நல்லா ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டு போனால அதனால ஒரே ஒரு பழமாச்சு வாங்கிட்டு போ. அப்படியா, உங்களுக்கு எதுவும் ஆட்சி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை வாங்கி அந்த கரடி கொடுக்க அவனும் உயிரோட கையை மீது, சரி ஏடா இப்படி பண்ற, கையெல்லாம் போய் ஈரமாயிடுச்சு, சரிங்க நான் போயிட்டு வட்டா, இன்னொரு முறை பாக்கலாம் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப. அப்ப இந்த பாட்டிக்கு பின்னாடி இருந்து அந்த பையனை பார்க்க அந்த ரெஸ்கியூ கார்ல இருக்க மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, பார்க்க நல்ல பையனா தான் தெரியறான். நீ என்ன நினைக்கிற? ஆமாக்கோ ஒன்னும் இல்ல, ஆனா இவங்களை பார்க்கும்போது தான் எனக்கு ஹீரோயின் நினைப்பே வருது. ஒருவேளை மேபி இதுக்கப்புறம் ஆகலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் வரும்போது சைட்ல ஒருத்தன் அவனை பார்த்துட்டேன், ஹீரோவா அவன் நல்லா கண்டுக்காம அவன் பாட்டுன்னு போயின்னு இருக்கான். பின்னாடி இருந்து அவனும் ஒரு நிமிஷம் நில்றா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்டா. அப்ப இவனும் கண்டுக்காம கத்த முடியலடா, நில்றா, எவ்வளவு ஃபாஸ்ட் ஆகுறான். என்ன காரணடா, இவன் ட்ரைனிங் பண்றதுனால இவனோட ஸ்பீடுக்கு அவன் ஈடு கொடுக்க முடியல, கத்தவும் முடியல, கத்தனால காதல் வாங்குறதுனால திடீர்னு தடிக்க விட ஹீரோ இதை நோட்டீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹீல் பண்ணிட்டு இருக்கான் இவனுக்கு. அப்ப அவனும் ரொம்ப தேங்க்யூ தம்பி, தேவையில்லாம ஒண்ணு வேலை வாங்கிட்டேன். அப்படிலாம் இல்லைங்க, சரி எதுக்காக எனக்கு கூப்பிடணும்னு நினைச்சீங்க? அதுவா, என்னோட ஜூனியருக்கு ஹலோ சொல்லணும்னு சொல்லிட்டு தான், ஆனா பட் நான் எந்த விதத்திலயும் யூஸ் ஆக மாட்டேன். ஜூனியரா, ஆனா என்னோட கேப்டன் உங்களை பத்தி எதுவும் சொல்லியே. ஓ என்னோட பேரு ஆர்குலா ஃப்ளோயூர், நானும் அந்த ரெஸ்கியூ ஸ்குவாட்ல ஒரு ஹீலர் தான், தெரியுமா? அப்படின்னா நீயும் ஒரு ஹீலர் தானா? அது மட்டும் இல்லாம நீ வேற ஒரு வேர்ல்டுல இருந்து இந்த இடத்துக்கு சமன் பண்ணி உன் கூட இன்னும் ஒரு சில ஹீரோஸ் வந்திருக்காங்களா? ஆனா அந்த இடத்துல நடக்கிற ட்ரைனிங் எல்லாம் நம்ம உடம்புல அவ்வளவு செட் ஆகுதுராப்பா தம்பி. ஆனா நீ உண்மையிலேயே சூப்பரான பையன் தான்டா, ஏன்னா கேப்டன் கொடுக்குற ட்ரைனிங் எல்லாம் பொறுத்துக்குன்னு பயங்கரமா நீ வேலை செய்றியே. அது மட்டும் இல்லாம என்னோட சிஸ்டர் கூட அந்த அளவுக்கு செய்வாளான்னு தெரியல. எதோ உன்னோட சிஸ்டரா? உன்னோட ஹீலரா? ஆமா, அவ என்னை விட 5 வயசு சின்ன பொண்ணு தான். நாங்க இந்த டவுன்ல ஒரு கிளினிக் நடத்தின்னு வரோம், மக்களுக்கு எங்களோட ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி இருக்கோம் எல்லாருக்கும். அப்படின்னா நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிபட்டது நீங்களே ஹீல் பண்ணிருக்கலாம்ல? ஆமா தம்பி கரெக்ட் தான், ஆனா இருந்தாலும் என்னோட உடம்பு நானே ஹீல் பண்றதுலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நான் வெறும் மத்தவங்களுக்கு ஹீல் பண்ண மட்டும் தான் முடியுது. என்னங்க சொல்றீங்க, இப்படிலாம் நடக்குமா? தம்பி நீ அந்த ரெஸ்கியூ ஸ்குவாட்ல இருக்கும் போதே உனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்குமே. ரொம்ப நெருக்கடியான காலகட்டங்கள்ல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அதுல பிரதானமானவங்களே நம்மளோட கேப்டன் தான். அவங்க ஹீலிங் மேஜிக்ல ரொம்ப கை தேர்ந்தவங்க. இது நெருக்கடி காலகட்டங்களா? அப்பதான் நம்ம ரோஸும் முன்னாடியே சொல்லியிருப்பாங்களே, இந்த ஃப்ரண்ட் லைன்ல நின்று சண்டை போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அடிப்பட்டவங்க எல்லாருமே நீ முன்னாடி நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதனாலதான் நீ ஒரு முக்கியமான ஆளா இருப்ப. அதுல ஹீரோவும் அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு, சரிங்க பிரதர், இப்போ உங்களுக்கான அந்த பேட்டில் ஃபீல்டுல எந்த மாதிரியான ரோல் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு என்னதான் செய்வீங்க என்ன கேக்குறியா? நான் முதல் லைன்ல இருக்கிற அடிபட்டவங்கள எடுத்துன்னு வந்து ஹீல் பண்ண வைப்பேன். என்னோட சிஸ்டர் வந்து அவங்க எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணுவா. ஆனா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஒரு பேட்டில் ஃபீல்டுல ஃப்ரண்ட் லைன்ல ரோஸ் கூட நின்று அவங்க எல்லாருக்குமே நான் முன்னாடி நின்று உதவி பண்ணுவேன். என்னடா சொல்ற? ஆமா, அதுதான் நான் என்னோட மனசுல நினைச்சுன்னு இருக்கேன். ஆனா அது ஃப்ரண்ட் லைன்ன்றது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். நீ அந்த இடத்துல இருந்து சண்டை போட்டுக்கனே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த லைன்ல எல்லாருமே ஹீரோஸ் அப்புறம் இந்த நாட்டை சேர்ந்த நைட்ஸ் தான் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோவும் இவனோட ஃப்ரெண்ட்ஸை நினைச்சு பாக்குறான். ஒரு சில டைம் அவங்க எல்லாருமே அட்டாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாம இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான டைம் வரும்போது தான் நம்ம
அவங்க ஃப்ரண்ட் லைன்ல அவங்களுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணணும். ஆனா ஒரு சில பேரை சேவ் பண்ண முடியாத நிலைமை கூட போகலாம். இது நமக்கான ஒரு வேலை மட்டும் கிடையாது. இது எல்லாத்தையுமே நம்ம இன்ட்ரெஸ்டோட அவங்களுக்காக நம்ம அர்ப்பணிச்சு அந்த வேலையை செய்யணும். சரிடா, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் என்னோட கிளினிக் போயிட்டு வேலை பண்ணணும். என்னோட சிஸ்டர் வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீ உன்னோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணு. அப்புறமா ரோஸ் வந்து எதனா கத்த போறாங்க ஏன்டா லேட்டுன்னு. சரிடா, கடைசியா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். என்னது, நீ என்னதான் ரோஸை ரொம்ப வெறுத்தாலும் அது எல்லாமே உனக்கு பின்னாடி புரிய வரும். நீங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நான் அவங்களெல்லாம் எந்த விதத்திலையும் வெறுக்கவே மாட்டேன். அவங்க என்னதான் என்கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கினாலும் அப்பப்போ அவங்கள கலாய்க்கிறதுல எனக்கு நிம்மதி கிடைக்குது. சரி போயிட்டு வரட்டா? சரிடா, பார்த்து போயிட்டு வா அப்படின்னு இவரு கிளம்புறதுக்கு முன்னாடி, கேப்டன் ரோஸ், நீங்க ஃபைனலி ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப இவங்களோட சிஸ்டரும், அண்ணா இந்த இடத்துல தான் இருக்கியா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வேலை இல்லையாங்க? இதோ வந்து கொஞ்சம் பேசியிருந்தேன். என்னடா இப்படி பாக்குறாங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பேசியிருந்தேன். அதனால நீ தப்பாலாம் பாக்காத. அப்படி யார்கிட்ட பேசியிருந்த? ஆமா, ஒரு முக்கியமான பையனை தான் பார்த்து பேசியிருந்தேன். அவனை நீ ஒரு நாள் மீட் பண்ணியா ஆவ. அப்ப நம்ம ஹீரோவும் இன்னொரு பக்கம் அந்த கேசல் கிட்ட போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நான் உள்ள போலாமா? ஓ, அந்த ரெஸ்கியூ ஸ்குவாட்ல இருக்க சாட்டோ தானே நீ? அது மட்டும் இல்லாம இந்த ப்ரூ கிறிஸ்லி வேற வச்சுக்கின்னு உள்ள போறியா? போ, எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்ன சொல்றீங்க? மாஸ்டர்ல இந்த கேசலுக்குள்ள அலோ பண்றீங்களா? ஆமா, ரோஸ் தானே இவனை அவரோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டாங்களே, அதனால எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாதுப்பா. சரி நீ உள்ள போ. ரொம்ப தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போக, உண்மையிலேயே ரோஸ் இவங்க எல்லாரும் ரொம்ப நம்புறாங்கப்பா. அப்ப உள்ள பார்த்தா நல்லா வேகமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கடுத்த. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துல நிறைய பேரு ஸ்வாட் பிராக்டிஸ் தான் பண்ணிக்கின்னு இருக்காங்க. இதெல்லாம் பாத்துக்கின்னு போயின்னு இருக்க. அப்ப முன்னாடி பார்த்தா இவங்க எல்லாரும் ட்ரைனிங் பண்ணி இருக்கும்போது நம்ம சென்பாய் தான் கலக்கின்னு இருக்காங்க. இப்ப அவங்களும் நம்ம உசட்டா வரது பார்த்துட்டு, ஏய் எப்படா வந்த? இங்க வாடா, அங்க வேடி பார்த்துன்னு இருக்கேன்னு சொல்ல, இவனும் பார்த்துட்டு, ஓ சென்பாய் எங்கதான் இருக்கீங்களா? ஆமா, என்ன இவனுக்கு பின்னாடி என்ன ப்ரூ கலர்ல இருக்குது? ஓ, இதை கேக்குறீங்களா சென்பாய்? இதுதான் அந்த ப்ரூ கிராண்ட் கிறிஸ்லி. இது அந்த ஃபாரஸ்ட்ல என் கூட நின்னு மாஸ்டருக்கு எதிராக போராடி சர்வை பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நான் தனியா கூட மனசு இல்லாம என் கூடயே நான் கூட்டின்னு வந்துட்டேன். ரோஸோ இதை ஏத்துக்குன்னு நம்ம கூடயே தங்க வச்சுக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்ப இவங்களும் ஆச்சரியமா பார்த்து ஹீரோவும், என்னாச்சு செம்பாய் இப்படி பார்த்துன்னு இருக்கீங்க? சாட்டோ, உண்மையிலேயே நீ லேக்கே சூப்பர் சந்தாண்டா. இது உன்னோட பெட்டு தானே இப்போ? ஆமாமா அப்படின்னு சொல்லலாம். இதை அப்பனா இதை நான் ஒரு தடவை தொட்டு பாக்கணும்டா. இந்த நாட்டோட ஹீரோக்கு அப்புறம் ஹீரோயின் நான் தான்டா, இதை தொட்டு பாக்கணும்டா அப்படின்னு அவங்களும் தொட்டு பார்க்க அது கையவே தட்டி விட்டுருது. புழு சாக்லேட் இருக்க ஹீரோவும், செம்பாய் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இவன் அப்படிதான் கொஞ்சம் யாரோ புதால் பார்த்தா இப்படிதான் பண்றான், அதனால நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜெய் என்னடா சொல்ற? அதெல்லாம் கிடையாதுடா, இது இப்பதான் இப்படி எல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லடா, சூப்பரா பண்றா இது. அப்படியே செம்பாய், ஓகே அது மட்டும் இல்லாம இது கூட நான் பேர் வச்சிருக்கேன், ப்ளூ கிரீன். நல்லா இருக்குதுடா பேரு. ஏய் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கையை அதோட வாய்கிட்ட எடுத்துன்னு போக அதுவும் கடிச்சு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குது. அப்ப இவங்களும் சாக்காவே இன்னொரு பக்கம் ஹீரோவும், செம்பாய் நீங்க கவலையப்படாதீங்க, அவளே எதுவும் பண்ண மாட்டான், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏ ப்ளூரின் விட்டுராடி வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை விட்டுட்டு இவன் கையை பிடிச்சிக்கிறான். என்னடா எனக்கு சொன்ன பார்த்தா இப்போ உன் கையை அவன் பிடிக்கிறான், அதனால நீ தப்பா நினைச்சுக்காத, அந்த பையன் அப்படிதான் இவனை கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும், செம்பாய் என்ன உங்க கை இப்படி ஆயிட்டு இருக்குது? அது என்னடா அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல, கடினமா உழைக்கிறதுனால கை இப்படிதான் ஆகும், கூட பாத்துக்கலாம், இதனோட பலனா அந்த பேட்டில் தான் எல்லாமே தெரியும், நீங்க கொடுங்க நான் ஹீல் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீல் பண்ண சூப்பர். அப்ப இவங்களும் ரொமான்ஸா, ஏய் சாட்டோ உண்மையிலேயே இந்த செம்பாய் பாக்கிறதுக்காக தானே இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்? ஆமா செம்பாய், உங்களையும் அதே மாதிரி காசுக்கையும் பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இது கேட்ட இவங்களும் இப்ப நம்பல இல்லையா, ஆனா நீ ஆனஸ்டா பதில் சொல்றடா, சூப்பர் தான்டா, இப்படியே உனக்கு எல்லாருமே ஆகாது. என்ன சொல்றீங்க? சரி அதெல்லாம் விட்டு, காசுக்கு இந்த இடத்துல இன்னைக்கு இல்ல, இந்த கிண்டத்தை விட்டு அவன் இன்னைக்கு வெளியே போயிருக்கான். அவன் மான்ஸ்டர்ஸ் கூட காம்பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைட்டிங்ஸை கெயின் பண்றதுக்காக நைட்டு சிக்லஸ் கூட போயிருக்கான். அப்போ இன்னொரு பக்கம் இந்த இடத்துல உங்க குரூப் போயின்னு இருக்கும்போது இந்த இடத்துல உங்களோட திறமையை காமிக்கணும் எல்லாரும், சரியா? கருணையா காட்டாதீங்க மான்ஸ்டர்ஸ் கிட்ட அப்படின்னு சிக்லஸும் சொல்ல, ஓகே சார் பெஸ்ட்டை கொடுத்து பண்ணுவேன் அப்படின்னு பேசும்போதே அந்த இடத்துக்கு மான்ஸ்டர்ஸ் உல்ஃபு மாதிரி நிறைய கேங்க அந்த இடத்துக்கு வந்ததுனால உங்களும் தயாராயிட்டு அது கூட ஃபைட் பண்ண போறாங்க. அப்ப ஹீரோவும், அப்பனா காசுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுல்ல? இல்ல நீ கவலைப்படாத, உனக்கு ஒண்ணும் இல்ல, அவன் கன்ஃபார்ம் ஜெயிப்பான். அதுக்கப்புறம் இவங்களும் ஃபன்னா பேசினு இருக்கு. இந்த நேரம் கழிச்சு ஹீரோவும், சரி செம்பாய் நான் இப்ப போயிட்டு வரட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கிளம்பும் போது, சரிடா ட்ரைனிங் நல்லபடியா பண்ணு, ஓகே செம்பாய் உங்களோட ட்ரைனிங்கும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. நம்ம செம்பாயும் அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்றாங்க இவனை பார்த்து. அதுக்கப்புறம் அவனும் இந்த இடத்துல இருந்து அவனோட வீடான ரெஸ்கியூ ஸ்குவாட் தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு போயின்னு இருக்கான். அதோட இந்த இடத்துல இந்த